துரைமுருகனுடைய வழக்கு 2002 தொடங்கப்படுகிறது. இவர் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்து விட்டார் என்று சொல்லி 2002 போட்ட வழக்கு நடக்கிறது நடக்கிறது நடக்கிறது. திமுக ஆட்சி மூடப்படுகிறது, அதிமுக ஆட்சி திறக்கப்படுகிறது. இப்படியே நடந்து இவர் கீழ் நீதிமன்றங்களுக்கு நம்முடைய மந்திரிகளை தண்டிப்பதற்கு சக்தி இல்லை. சக்தி இல்லவே இல்லை. எல்லாரும் பொன்முடி விடுதலை ஆகிறார், துரைமுருகன் விடுதலை ஆகிறார். மறுபடியும் மேல் நீதிமன்றம் உள்ளே நுழைந்து திருப்பி தொடர்ந்து நடத்து என்று 25 வருடம் சென்று சொல்லி பிறகு இந்த வழக்குகள் நடத்தப்பட்டு அவன் மீண்டும் மேல் நீதிமன்றம் என்று அப்பீலுக்கு போய் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவன் இருக்க மாட்டான் தண்டனை அனுபவிப்பதற்கு. 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது துரைமுருகனுடைய வழக்கு மீண்டும் திறந்து நடத்தப்படுவதற்கு. அதே போல் பொன்முடி 3 ஆண்டு தண்டித்தால் நீ அதை நிறுத்தி வைக்கிற.